ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வனிஸ் கிச்சனில் ஃப்ரைட் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துடலாம். கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இதில் 15 சின்ன வெங்காயம், 10 பச்சை மிளகாய் இடித்து எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெயில் செஞ்சோன்னா சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது 1/2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கரெக்டாக சிக்கன் முழுகிற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 மணி நேரம் மூடி வச்சிடலாம், நல்லா ஊறட்டும். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இப்போ இதை மூடி வச்சு வேக வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது 20 நிமிஷம் நல்லா வேக வச்சுருக்கோம். சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பில் இருந்து இறக்கி வச்சிடலாம். ஒரு கடாயில் சிக்கன் பொரிச்செடுக்கிற அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ வேக வச்சு எடுத்த சிக்கன் ஒவ்வொன்றா உள்ளே போட்டுடலாம். அந்த கிரேவி எதுவும் இதில் வராமல் பார்த்துக்கோங்க. இப்போ திருப்பி போட்டுடலாம். சிக்கன் ரொம்ப ஃப்ரை பண்ணிடக்கூடாது, அப்புறம் சாப்பிடும்போது சிக்கன் ரொம்ப ஹார்ட் ஆயிரும். லைட்டாக ஃப்ரை ஆனதும் நம்ம இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லா சிக்கனையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. சிக்கன் பொரிச்ச எண்ணெயிலேயே நம்ம தாளிச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 8 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பத்து சின்ன வெங்காயம் நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் கிரேவி இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த மசாலாவை 2 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற சிக்கன் ஆட் பண்ணிடலாம். சிக்கனில் மசாலா எல்லாம் படுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதான், நம்ம டேஸ்டியான ஃப்ரைடு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.